நாங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு aquarium, அதாவது ஒரு வாட்டர் ஃபால். இன்றைக்கு நாங்கள் கழிவுப் பொருட்களில் சில கழிவுப் பொருட்களை நம்ம கிட்ட பார்த்தனா அதை வச்சுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று மாதிரி செய்ய போகிறோம். அது எப்படி இருக்க போதுண்டா, ஒரு பழைய பல்புகளையும் பழைய ஒரு சார்ஜர் லைட்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு அதை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோம்ன்றது வீடியோவில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். TSR. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு பின்னால் வந்து பார்க்க கொஞ்சம் ஒரு வாளி ஒன்று கிடச்சிது. அந்த வாளிக்கு நிறைய பழைய பொருட்கள் கொஞ்சம் கிடந்தது. அந்த பழைய பொருட்களை வச்சு ஏதும் செய்யலாமோன்ட்டு பார்க்க கொண்டு போய் கொட்டினான். அந்த வாளியை கவுட்டு கொட்டிக்க எனக்கு கொஞ்சம் பொருட்கள் கிடச்சிது. அதை வச்சு எதுவும் செய்யலாமோன்னு ட்ரை பண்ணிக்க எனக்கு இந்த ஐடியா ஒன்று தோணிச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேவையில்லாத பொருட்கள். இதுக்கேந்து தான் நான் தேவையில்லாத கொஞ்சம் பொருட்கள் எடுத்தினான். அதாவது நான் எடுத்த பொருட்கள் என்னென்னு பார்த்தா, எனக்கு கொஞ்சம் LED பல்பின் மேல் மூடி கிடச்சிது. அது தேவைப்படுமென்று எடுத்து வச்சேன். பிறகு ஒரு பழைய சார்ஜர் லைட்டின் பேஸ் ஒன்று கிடச்சிது. அதுவும் தேவைப்படும். பிறகு ஒரு ஸ்ப்ரே கண்ணின் ஒரு டியூப் ஒன்று கிடைச்சிது. அதையும் எடுத்து வச்சுக்கொண்டேன். இப்போ நான் செய்ய போகிற வாட்டர்ஃபாலுக்கு இவ்வளோ தேவை என்று நினைக்கிறேன். இவ்வளோ போதும். மிச்சத்தை எல்லாம் போட்டு அள்ளி பழைய மாதிரி வச்சு விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட பொருட்களை கொண்டு ஒர்க் ஷாப்புக்கு போவோம் செய்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் குப்பை தொட்டிலேருந்து பொருட்களை பார்த்தா ஒரு சார்ஜர் லைட்டின் பேஸ் ஒன்று எடுத்துனாங்க. அதுக்கு அடி மூடிய காணையில். அடுத்த பழைய LED பல்பின் மேல் மூடி எடுத்தோம். அப்புறம் ஒரு கீட்டர் பேஸ் ஒன்றும் எடுத்துனாங்க. இப்போ அதை செய்கிறதுக்குங்கிற ஒரு குளூவான் இருந்தால் மட்டும் காணும். அப்புறம் ஒட்டத்துக்கு குளூ ஸ்டிக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்ய போகிறோம்னா, அந்த சார்ஜர் லைட்டின் பேஸில் இருந்து அதை இந்த ஹேண்டில் கலட்டி எடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கலட்டினா சரி. இப்படி ஒரு லைட் கிடைச்சிதுண்டா நீங்கள் அப்படி தான் செய்யணும். அந்த 2 ஹேண்டிலையும் 2 ஸ்க்ரூ இருக்குது. நான் ஒவ்வொன்றா கலட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அந்த கேண்டில் எடுத்து வெளியில் வச்சுக்கொள்வோம். அது தேவையில்லை எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு தேவையான அந்த பேஸ் ஒன்று கிடச்சிட்டு, இப்போ அந்த பேஸில் இருந்து அந்த ஹோல்டரையும் கலட்டி எடுப்போம். அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் ஹோல்டர் அளவுக்கு ஒரு வட்டம் ஒன்று பழைய PVC ஒரு ஷீட்டில் இருந்து ஒட்டிக்கொள்வோம். ஏனெண்டா நாங்கள் இப்போ எடுத்த அந்த ஸ்ப்ரே கண்ணின் டியூப்பை அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ப்ரே கண்ணின் விட்டத்தை விட அது இந்த விட்டம் கூட. அப்போ ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறதுக்காக வேண்டி இதை வெட்டி கொள்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வெளி விட்டம் எங்களோட சார்ஜர் லைட்டின் பேஸோட பிறந்த போது, அந்த உள் விட்டம் தான் எங்களோட இப்போ டியூப்பின் பேஸோட பிறந்த போது. இப்போ நாங்கள் தேவையான சைஸில் அதை தேய்ச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் அந்த ஸ்ப்ரே கண்ணின் பைப்பில் அதை வச்சு குளூ கண்ணால் ஒட்டிக்கொள்வோம். இப்போ அதை அந்த பேஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிக்கொள்வோம்.
நாங்கள் அந்த ஒட்டுறதுக்கு முன்னால் அந்த ஹோல்டரை நாங்கள் வட்டி எடுத்துக்கொள்வோம். ஏன்னாண்டா அது இந்த விட்டம் அங்கே நாங்கள் வைக்கிற பம்பை தள்ளி கொண்டு நின்றுது. அப்போ நான் அதை வட்டி எடுத்துக்கொண்டேன். அதோட அந்த கீட்டர் பேஸில் இருக்கிற அந்த கீட்டர் ஹோல்டாகிற அந்த பகுதியையும் கழட்டி எடுத்துக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு கணக்காக வந்துட்டு இப்போ நாங்கள் அந்த டியூப்பை வச்சு ஒட்டிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அந்த தேவையில்லாத எல்இடி பல்பின் மேல் மூடியில் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதே நொட்டுறோம்டா இப்போ இதுக்கு தான் ஒவ்வொரு தண்ணியும் தேங்கி ஒவ்வொரு வாட்டர்ஃபால் மாதிரி மேலேருந்து மற்ற பாஸுக்குள்ளே போகுது தண்ணி. மேலே வைக்கிறதுக்கு மட்டும் அந்த வட்ட குமிழ் உள்ள எல்இடி பல்பின் மூடி எடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் தண்ணி வெளியில் போகிறதுக்கு அந்த மூடியிலேருந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பைப் கொண்டு ஒரு சாய்வா வட்டி வச்சுக்கொள்வோம். வீடியோவில் காட்டின மாதிரி வட்டினா சரி. இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு அந்த மேல் மூடியில் ஒரு கோல் ஒன்று போட்டுக்கொள்வோம். அதுக்குள்ளால ஒரு பைப் ஒன்று போகும். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி அதை இன்சர்ட் பண்ணினா சரி. இப்போ அந்த பைப்பை நாங்கள் பம்போட கனெக்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே ஒரு சின்ன வாட்டர் பம்ப் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அந்த வாட்டர் பம்ப் இப்போ நாங்கள் அந்த மீன் தொட்டி கடையெல்லாம் வாங்கலாம். கிட்டத்தட்ட 1000-1200 வரும். இப்போ நாங்கள் மோட்டரையும் உள்ளுக்க வச்சு கொண்டு அதை சுற்றி க்ளூ கண்ணால் ஒட்டிக்கொள்வோம். இங்கே முக்கியமாக என்னென்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒட்டுறதுக்கு நீங்கள் சிலிக்கன் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணினா அதுதான் நல்லம். அது யூஸ் பண்ணுற நல்லம். ஏனண்டா இந்த குளுகன்னால் ஒட்டினதுக்குள்ளால லீக் வரும். இப்போ நாங்கள் அந்த கீட்டர் இந்த பேஸில் இருக்கிற அந்த ஓட்டையும் அடைச்சி கொள்வோம். அதுக்கு ஒரு சின்ன பிவிசி துண்டை வச்சு அடைச்சி கொள்வோம். அதோட இந்த சாட்டலைட் இந்த பேஸ்லேயும் ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்குது, அதையும் அடைச்சி கொள்வோம். இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வாட்டர் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். இதுகளுக்கு பெரும்பாலும் சிலிக்கன் யூஸ் பண்ணுறது. அதோட அந்த சாட்டலைட்டின் சுவிட்ச் வர்ற இடத்துலையும் லீக் வரலாம். அப்போ அதையும் நாங்கள் ஒட்டிக்கொள்வோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீழே இருக்கிற மூடியில் நாங்கள் ஒரு ஓட்டை போடணும். ஏன்னா மேலேருந்து வர தண்ணி திரும்ப அந்த டேங்குக்கே போகணும். அதுக்காக வேண்டி தான் அந்த ஓட்டை. இதை நாங்கள் ஒரு பவுத்தால் போட்டுக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போனால் இந்த மேலே இருந்து கப்புக்கு மோட்டரால் வர்ற தண்ணி கீழ்கப்புக்கு விழுந்து, கீழ்கப்பில் மேலே இருக்கிற ஒரு பைப்பால் இந்த அடுத்த கீழ்கப்புக்கு விழுந்து, பிறகு அந்த கப்பில் இருக்கிற ஓட்டையால் கீழ் பேஸுக்காக போகுது. இது இப்படியே ஒரு சர்க்குலேஷன் மாதிரி ரொட்டேஷனாக சுற்றி கொண்டிருக்கும். அது எங்களுக்கு ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் தாவரங்கள், அதாவது அந்த மீன் தொட்டி கடைகள், ஃபிஷ் அக்வேரியம் ஷாப்புகளில் விற்கிற அந்த ஒரு பிளாஸ்டிக் மரங்களை வாங்கி நாங்கள் இப்போ அழகுபடுத்த போகிறோம். அதுவும் பிறகு அந்த கலர்ஃபுல் கல்லுகளும், மீன் தொட்டிக்க போடுற கலர்ஃபுல் கல்லுகளையும் வச்சு நாங்கள் அலங்கரிக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பமான ரீதியில் நீங்கள் அலங்கரித்து கொள்ளலாம்.
இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட தண்ணி விடுற பேஸுக்கே தண்ணியை விட்டுக்கொள்வோம். இங்கே நாங்கள் தண்ணி விட போகிற இடம் எதாண்டா கீழே அந்த மோட்டர் வச்ச இடம், அதாவது சாட்டிலைட்டின் பேஸ். இந்த பேஸுக்குள்ளே தான் தண்ணி நிற்க போகுது. இந்த தண்ணி வெளியில் வரக்கூடாதுன்றதுக்கு அப்படி தான் நாங்கள் ஃபுல்லாக வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் அடைச்சினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அழகான வாட்டர் அக்வேரியம் இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து வர மோட்டரால் பம்ப் பண்ண போகிற தண்ணி அடுத்த கப்புக்கு விழுந்து அப்படியே அது மேலே போய் அந்த வழிஞ்சி இன்னொரு கப்பால் இறங்கி கீழே போகுது. இது ஒரு சர்க்குலேஷனாக நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை வீட்டை ஒரு கழிவாக கிடந்த பொருட்களை வச்சு தான் செய்கிறோம். வீணாக பிளாஸ்டிக்கை வேஸ்ட் ஆக்காமல் இப்படி ரீசைக்கிள் பண்ணலாம். இது உங்களோட வீட்டையும் அழகுபடுத்துகிறதா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பழைய சாட்டிலைட்டின் பேஸையும் ஒரு எல்இடி லைட்டின் கும்பலையும் வச்சுக்கொண்டு எப்படி ஒரு அழகான ஓட்ட பவுனை செய்கிறேன்னு சொல்லி தந்திருக்கேன். இது நிச்சயமாக உங்களோட வீட்டை அலங்கரிக்க ஒரு நல்ல பொருளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதோட இன்ட்ரெஸ்டான ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். TSR சைனிங் ஆஃப்.